Taste the Daily. ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்டத்தைச் சேர்ந்த கழக நிர்வாகிகள் திரளானோர் அதிமுக பொதுச் செயலாளரை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். இம்மாவட்ட கழகத்திற்குட்பட்ட அந்தியூர், கோபிச்செட்டிப்பாளையம், பவானிசாகர் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளை சேர்ந்த கழக நிர்வாகிகள் சேலம் நெடுஞ்சாலை நகரில் உள்ள இல்லத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். இந்நிகழ்வில் பவானிசாகர் சட்டமன்ற உறுப்பினர் பன்னாரி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் EMR ராஜா, ரமணிதரன், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கே காளியப்பன், கோபிச்செட்டிப்பாளையம் நகர கழக செயலாளர் பிரினியோ கணேஷ், ஒன்றிய கழக செயலாளர்கள் வேலுமணி, ஹரிபாஸ்கர், சீனிவாசன், நாராயணன், சிவராஜ், மாரப்பன், பழனிசாமி, TS பழனிசாமி, ஆசனூர் சுப்பிரமணியம், பேரூர் கழக செயலாளர் மீனாட்சி சுந்தரம் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் பேருந்து நிலையம் அருகே சுதந்திர போராட்ட தியாகி வஉசியின் 154வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்வில் முன்னாள் அமைச்சர் காமராஜ் கலந்து கொண்டு உரையாற்றினார். தொடர்ந்து பொதுமக்களுக்கு அதிமுக சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் இதில் கழக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். கோவை சிங்காநல்லூர் அதிமுக MLA KR ஜெயராம் விளாங்குறிச்சி சாலையில் இருபுறமும் அணுகுசாலை அமைக்க கோரி ஆட்சியரிடம் மனு அளித்தார். விளாங்குறிச்சி சாலை, ரயில்வே, கடவு NLC 6ல் உயர்மட்ட மேம்பாலம் அமைப்பதற்கு ஒரு புறத்தில் மட்டும் அணுகுசாலை அமைக்கும் பணி துவங்கப்பட்டுள்ளது. இதனிடையே இருபுறமும் அணுகுசாலை அமைக்க வேண்டும் என்பது பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளதை வலியுறுத்தி சிங்காநல்லூர் MLA KR ஜெயராம் அப்பகுதி மக்கள் மற்றும் கழக நிர்வாகிகளுடன் சேர்ந்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பகுதியில் வரும் 12ஆம் தேதி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணம் மேற்கொள்ள இருக்கும் நிலையில் அது தொடர்பான பிரச்சார வாகனங்கள் துவக்கி வைக்கப்பட்டன. முன்னாள் அமைச்சர் உடுமலை கே ராதாகிருஷ்ணன், சட்டமன்ற உறுப்பினர் MSM ஆனந்தன் ஆகியோர் கொடியசைத்து பிரச்சார வாகனங்களை துவக்கி வைத்தனர். இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கரைப்புதூர் நடராஜன், பரமசிவம் மற்றும் கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை மற்றும் விவேகானந்தர் மண்டபத்தை இணைக்கும் கண்ணாடி இழைப்பாலத்தில் ஏற்பட்ட விரிசலை சட்டமன்ற உறுப்பினர் தளவாய் சுந்தரம் நேரில் ஆய்வு செய்தார். திறனற்ற ஸ்டாலின் அரசு நிர்வாகம் கண்ணாடி இழைப்பாலத்தை தரமாக அமைக்காததால் விரிசல் ஏற்பட்டுள்ள நிலையில் அவற்றை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் தளவாய் சுந்தரம் ஆய்வு செய்து பராமரிப்பு பணிகளை கவனமுடன் செய்ய வேண்டும் என அதிகாரிகளிடம் அறிவுறுத்தினார். மேலும் கண்ணாடி இழைப்பாலத்தில் விரிசல் ஏற்பட்ட போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளாத விடியா திமுக அரசுக்கு அவர் கண்டனம் தெரிவித்தார். சில இடங்களில் இந்த சிப்பல்ஸ் இல்லை, தண்ணி போறதுக்கான சிப்பல்ஸ் இல்லை, அதையும் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். அதேபோல் சைடில் போச்சவங்க மக்கள் மிகவும் சூட்டோட போகிறார். அதற்கும் ஒரு ஒயிட் வாஷ் பெயிண்ட், கால் சூடு இல்லாத அளவிற்கு பெயிண்ட் அடிக்க வேண்டும் என்றும் தமிழக அரசு கேட்டுக்கொள்கிறோம். இனிமேல் பழுது பார்க்கும் பொழுது அந்த 31 கண்ணாடியிலும் நேர ஷீட்டு போட்டு பழுது பார்க்க வேண்டும் என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோரிக்கை என்பதையும், அதேபோல் இதுவரை வந்திருந்த சுற்றுலா பயணிகள் பயம் இல்லாமல், அச்சம் இல்லாமல் அவர்கள் தைரியமாக செல்வதற்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும்.